குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா 5/8 புதன்கிழமை. இன்றைக்கான மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நிஃப்டியில் பாருங்கள். ஸோ நேற்றைக்கு வந்து அந்த ஒரு லாஸ்ட்டு 5 மினிட்ஸில் வந்து இப்படி ஒரு பெரிய ஸ்பைக் வச்சோ, அதே மாதிரி முந்தா நேற்று வச்சது மாதிரி நேற்றைக்கும் வந்து ஒரு ஸ்பைக் வச்சுருக்கு. கிட்டத்தட்ட மார்க்கெட் க்ளோசிங் ட்ரேடிங் வியூ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து கரெக்டாக 24,480, ஸோ 470, ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டோட க்ளோசிங் ரேட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிஃப்டியோடது 24,614, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டு, ஒரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து லாஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து வச்சிருக்கு. ஓகேங்களா? இதை வந்து இப்போ நம்ம வந்து ஜீரோவோட சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சென்செக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். லாஸ்ட் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்செக்ஸ் வந்து ஒரு 100 பாயிண்ட் பக்கம் இந்த மாதிரி லாஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து ஸ்பைக் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து ஸ்பைக் வச்சுருக்கு. ஸோ இது என்ன நடக்குங்கிறது கன்ஃபார்மாக எனக்கும் புரியலை. நம்ம வீடியோ பார்த்தவங்களும் நேற்றுக்கு நான் கேட்டிருந்தேன், யாரும் ஒன்றும் கமெண்ட்டும் பண்ணலை. தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்கள், எதனால் இந்த லாஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பைக் அடிக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ண. நானும் நியூஸில் பார்த்தேன், எனக்கு அது அந்த நியூஸ்னால இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியுது. பட் ஏன் ஆகுது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அந்த லாஸ்ட் 2 மினிட்ஸில் வந்து பையர்ஸ் இவ்வளோ பையர்ஸ் வராங்களா, இல்லை இவ்வளவு ஃபுட் ரேட்டர்ஸ் வந்து பண்ணுறாங்களா, ஒன்றும் புரியலை. சரியா? ஓகே. இன்றைக்கான மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் நிஃப்டி வந்து ஒரு 54 பாயிண்ட்டு அப்பில் ஓப்பன் ஆகுது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 பாயிண்ட் பக்கம் டவுன் சைடு ஓப்பன் ஆகுது. மற்ற இதெல்லாம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ஆனால் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 626 பாயிண்ட் அப்பில் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு அப்நார்மலான மார்க்கெட்டு, அப்நார்மலான மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நல்லாவே தெரியும், நம்மளை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னென்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது சடனாக ஒரு கேண்டில் மேலே போகிறது, சடனாக 2 கேண்டில் கீழே வர்றது. ஸோ இந்த மாதிரி மேலே கீழே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, இன்றைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட் சைடு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இங்கேருந்து கொஞ்சமாக ஃபுட் சைடு வந்துட்டு அகைன் கூட மேலே போய் திரும்ப கீழே இறங்கி இப்படி இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் ரேஞ்ச் பவுண்டு தான் வரும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக பார்த்து நம்மளுக்கான ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியுதா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம், மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். 9:15 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளுக்கான ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? மூணு இண்டெக்ஸ்லேயுமே வந்து ரெட் கேண்டில் தான் வைக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே எடுத்திருக்கு. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ரிஜெக்ஷன் இல்லை. சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ரிஜெக்ஷன் இல்லை, பெரிய கேண்டில் தான் வந்திருக்குது. ஸோ ரெண்டாவது கேண்டில் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கான ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ரெண்டாவது கேண்டில் வந்து நம்மளுக்கு ரிட்ரேஸ்மெண்ட்டு கிடச்சிட்டு, ஸோ நம்ம வந்து ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து 24,700 புட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50% தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட இன்றைக்கான ஸ்டாப் லாஸ்.
ஸோ சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் தான். ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதா இல்லைனா லாஸ் வருதாங்கிறது சீக்கிரமே ஐ திங்க் ஸோ அன்றைக்கி தெரிஞ்சிடும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரிஜெக்ஷன் எடுத்து க்ரீன் கேண்டில் வைக்குது. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் கேண்டில் தான் வைக்குது. ஆனால் ப்ரீமியம் வந்து பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி. ஸோ இந்த 50% வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருச்சின்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. நிஃப்டி வந்து 50%ல் சஸ்டெயின் ஆகுது. பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட 50%ல் சஸ்டெயின் ஆகி கீழே வர மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம். ஒரு மினிமம் இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு, ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 200 பக்கம் லாஸ் தான் போய்ட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு மேலே மாற போயிட்டுருக்கிறான். நிஃப்டி சென்செக்ஸ் மட்டும்தான் இன்னும் கீழே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ நிஃப்டி உடச்சி இதை அதாவது இந்த ஏரியாவை உடச்சி 50% உடச்சி இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டுன்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் கன்ஃபார்ம்டாக நம்மளுக்கு வந்து டார்கெட் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரீமியம் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன ஆகுன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து நிஃப்டி வந்து இப்போ புட் சைடு டவுன் சைடு தான் வருது அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போவுமே தெரிஞ்சுக்கலாம் நம்மளை வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரப்போகுது அப்படின்ட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரே இடத்துல தான் மார்க்கெட் வந்து நின்றுக்கிட்டே இருக்குது. ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அதை விட்டு மேலே மூமெண்ட்டுக்கு கீழே வர முடியுது. ஸோ அங்கேயே தான் நிற்கிது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ரீமியம் மெல்ட் தான். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் பக்கம் கீழே வந்துருச்சு. ஆனாலுமே ப்ரீமியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ரீமியம் மெல்ட்டிங் தான் நடக்கும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், 3 இண்டெக்ஸுமே ஒரே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவே 3 டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, எந்த மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் ஆகுது, எந்த மாதிரி வந்து மூவ் ஆகுது, ப்ரீமியம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். கால் சைடு ப்ரீமியமாக இருக்கட்டும், இல்லைனா புட் சைடாக இருக்கட்டும். ஸோ எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு தான் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். ஸோ அதனால் ப்ரீமியம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ராஃபிட் வந்தனால ஓகே, இல்லைனா ஸ்டாப் லாஸ் வந்தனால ஓகே. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன ஸ்டாப் லாஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 130 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? 140ல் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருக்குறோம். 130 வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். சரிங்களா? பார்ப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி வந்து நம்ம நினச்ச மாதிரி கீழே தான் வருது. பேங்க் நிஃப்டியுமே வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி எடுத்துகிட்டு அங்கேருந்து ரெட் கேண்டில் தான் வைக்குது. ஸோ இந்த டே லோ வரச்சில் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு ஈஸி. ஸோ பார்க்கலாம். இந்த ஒரு கேண்டில் கொஞ்சம் வேகமாக பிரேக் டவுன் ஆச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஸோ ஒரு 1000 ரூபா தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட 500 ரூபா பக்கம் வந்துருச்சு, 500 600 ரூபா வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடான ஒரு கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னால் டக்குனி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம். ஓகேங்களா? பார்க்கலாம். 800 ரூபா வந்துருச்சு. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து லாஸுக்கு வந்து போக விடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை கீழே மார்க்கெட் இறங்கிச்சுன்னு சொன்னாலும் நோ லாஸ் நோ கெயினில் வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட வேண்டியது தான். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து ப்ராஃபிட் நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட 800 900 ரூபா ப்ராஃபிட் பார்த்துட்டு அகைன் வந்து நம்ம வந்து லாஸில் வந்து கன்வெர்ட் ஆக விடக்கூடாது. ஸோ அதனால் ப்ராஃபிட் வந்து கன்ஃபார்ம்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நோ லாஸ் நோ கெயினில் வந்து நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? பார்ப்போம். இந்த ஒரு கேண்டில் மட்டும் சடனாக கீழே இறங்கிச்சின்னு சொன்னால் கன்ஃபார்ம்டாக
ஸோ ஒரு கேண்டில் இப்படி இறங்கிச்சின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம்டாக ப்ராஃபிட் வந்து வந்துடும். ஓகேங்களா? பார்க்கலாம் நம்மளுக்கு ஃபேவராக மார்க்கெட் வருதாங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம வந்து இப்போ ட்ரேடை வந்து கட் பண்ணிட்டோம். கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வர இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். நம்மளுக்கான லாபம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1092 ரூபா. ஸோ இந்த 92 ரூபாங்கிறது நம்மளுக்கு ப்ரோக்கரேஜில் போயிருச்சுன்னு சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு 1000 ரூபா கன்ஃபார்மாக இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ட்ரேடு பண்ணி நம்மளுக்கான ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு அன்றைக்கி டேயை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதே இடத்துல தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து டே லோவை வந்து க்ளோஸ் கிட்டத்தட்ட டே லோவுக்கு வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து இன்னும் ரிவர்சல் போனாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்துருச்சு, நம்ம வந்து புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ புக் பண்ணிட்டு நம்மளுக்கான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக டிசிப்ளினோடு நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணதுக்கு கற்றுக்குங்க. எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுங்கிறத ஈஸியாக கற்றுக்குங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி.